முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஸோ நாம் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் எஜுகேஷன் ஃபஸ்ட் யூனிட்டோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசி வீடியோ இதுதான். இது போக மற்றதெல்லாம் ரொம்ப தியரியாக இருக்குது. அதெல்லாம் கடைசியில் நமக்கு நேரம் இருக்கும்போது ஒரு முறை பார்த்துக்கலாம். ஏன்னா அதெல்லாம் ஒரு தடவை படித்தோம் அப்படின்னாவே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் அதை அப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இந்த சாப்டரை முடிச்சுட்டு நாம் நெக்ஸ்ட்டு என்ன சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 4, 5, 6 அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா இந்த 4, 5, 6ல் ஏற்கனவே நாம் நிறைய ஒரு பாதி அளவுக்கு நாம் ஏற்கனவே வீடியோ எடுத்துட்டோம். அதையும் நம்ம சாப்டரில் வந்து பிளேலிஸ்ட் உருவாக்கி போட்டு வச்சுருக்கோம். அது போக பேலன்ஸ் இருக்க மீதியும் எடுத்து அந்த சாப்டர்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 சாப்டராக கொஞ்சம் குயிக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிற தலைப்பு வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசிஸ், மத்திய மாநில அரசுகளுடைய கொள்கைகள் பார்க்க போகிறோம். கல்வி தொடர்பாக அவர்கள் ஏற்றி இருக்கக்கூடிய என்னென்ன கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுசாக பார்க்க இருக்கிறோம். ஸோ கல்வியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மத்திய பட்டியல், மாநில பட்டியல்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து இந்த கல்வி இருக்குது. அதில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம், அதாவது அதிக அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது. ஸோ மத்திய அரசு முதல்ல நாம் என்ன கொள்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாநில அரசுக்குள்ளே நாம் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசுடைய கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்விக்குன்னு ஒரு பாலிசி டெசிஷன்ஸ், கொள்கை முடிவுகள்லாம் எடுத்து அதை மாநில அரசுகளுக்கு அனுப்பி மாநில அரசுகளை வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுப்பாங்க. அப்படி மத்திய அரசு எடுத்து கொடுக்குற முடிவுகளில் என்னெல்லாம் இருந்துச்சு, என்ன கொள்கை இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி என்ன கொள்கை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா முதல்ல 1968 நேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷன், தேசிய கல்விக் கொள்கை வந்தது. அதுக்கப்புறம் 1986, அதுதான் ரொம்ப பெரிய இம்பேக்ட் இன்னைக்கு வரைக்கும். இந்த இப்போ நேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷன் 2020 வர்ற வரைக்குமே அந்த 1986 சொல்லியிருந்த விஷயங்களுடைய அதன் தொடர்ச்சி தான் நிறைய நீண்ட காலமாக வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதை முடிவுக்கு கொண்டு வர்ற மாதிரி மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 2020 புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கையுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எ காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரேம்வொர்க் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாஸ் எஜுகேஷன் சிஸ்டம் ரீப்ளேசிங் த ப்ரீவியஸ் பாலிசி ஃப்ரம் 1986. அதாவது 1986 சொன்னதை நம்ம இன்ன வரைக்கும் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நாம் ஒரு கொள்கையை உருவாக்கணும். ஸோ அந்த கொள்கையை வந்து ஒரு விரிவான கட்டமைப்போடு நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு பண்ணியிருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கால மாற்றம், டிஜிட்டலு, கம்யூனிகேஷன், டெவலப்மெண்ட்டு இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி கல்வியும் மாறணும் அப்படிங்கிறது இந்த கல்விக் கொள்கையோட நோக்கம். முதல்ல 68 இருந்தது, அதுக்கப்புறம் 86 கொண்டு வந்தாங்க. திரும்பி அதில் நிறைய மாற்றங்கள், நிறைய பாலிசி டெசிஷன்ஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு பெரிய மாற்றம் தேவை அப்படின்னு கொண்டு வந்தது தான் இந்த NPE 2020. ஸோ இதை எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் கேபினெட்டில் ஜூலை 29, 2020 வந்து இதை கேபினெட் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை 2020 எல்லா விதமான கல்விக்கும், ஹையர் எஜுகேஷன், பள்ளிக்கல்வி எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளிக்கல்வித்துறையை பற்றி அவர்கள் எடுத்த ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி இதில் நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த 10+2+3ன்னு ஒரு கோத்தாரி கமிஷனோட அந்த பரிந்துரைப்படி வச்சுருந்தாங்க இல்லையா, யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த முறையை இவங்க மாற்றுறாங்க NPE படி. எப்படி அப்படின்னா 5+3+3+4 அப்படிங்கிறபடி. அதாவது ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன், பள்ளிக்கல்விக்கு முன்னாடி 3 வருஷம். இப்போ நம்ம ஆல்ரெடி 3 வயசுலேயே சேர்த்துடுறாங்க. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜின்னு 3 வருஷம், ப்ளஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு சேர்த்து 5 வருஷம். அதுதான் ஃபஸ்ட்டு 5க்கு மீனிங். அதுக்கப்புறம் 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், இது 3 சேர்த்து 3 வருஷம். அதான் அடுத்த 3. அதுக்கு அடுத்த 3 பார்த்திங்கன்னா 6, 7, 8, 3. ஸோ 5+3+3. கடைசியாக 4 அப்படிங்கிறது வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே பிரிவாக பிரிச்சிடுறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி 10th அப்புறம் 11th 12th +2 தான் இருந்துச்சு. ஸோ இப்போ +4 மாறுது 8th அப்புறம். ஸோ அதுதான் புதிய கல்வி அமைப்பாக மாற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 100% GER, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 100% இலக்காக வச்சு இந்த புதிய கல்விக் கொள்கை வந்திருக்கு.
எல்லாரையும் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 3 to 6 ஏஜ் குரூப் ஃபார்மல் ஸ்கூலிங் சிஸ்டம். முன்னாடி வந்து 3லேருந்து 6 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் வந்து முறை சார்ந்த கல்வியில் கிடையாது. ஃபார்மல் எஜுகேஷன் முறை சார்ந்த கல்வியில் கிடையாது. அவங்க வந்து நர்சரி படிக்கலாம், இல்லை ஸ்கூல் போகாமல் இருக்கலாம், அங்கன்வாடி போவாங்க, போகாமல கூட இருக்கலாம். நேரடியாக 1ஆம் வகுப்பில் 6 வயசில் கூட சேர்ந்துக்கலாம். ஆனால் இப்போ அதை முறைப்படுத்தி அந்த ஃபஸ்ட்டு 5ல் 3 வருஷம் நர்சரி, 2 வருஷம் ஸ்கூல் எஜுகேஷன் ஒன்றா சேர்த்து கொண்டு வராங்க. ஸோ அதுதான் இந்த இது. அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷஸ் நேஷ்னல் மிஷன் ஆன் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தேசிய அடிப்படை எழுத்தறிவு இயக்கம் அப்படிங்கிறத ஒன்று வந்து இதன் மூலமாக துவங்கி வச்சு எல்லாருக்கும் எழுத்தறிவு, எண்களை தெரிஞ்சுக்கிறது, நியூமரசி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள். டெய்லி யூஜிசியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சர்க்குலர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது இந்த என்பிஏ படி. ஸோ அப்படி என்னெல்லாம் மாற்றங்கள் நிறைய நாம் கேள்விப்பட்டிருப்போம். வருடத்தில் 2 முறை கல்லூரி அட்மிஷன் நடக்க போகுது. ஜூனில் 1, டிசம்பர், ஜனவரியில் 1ங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பல மல்டி டிசிப்ளினரி நாம் இங்கே சொல்கிற மாதிரி எஜுகேஷன் வந்து பல்துறை கல்வியை கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த டிகிரி படிச்சுட்டும் வேறு ஒரு டிகிரிக்கு வந்து நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சர்க்குலர்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்வியை வந்து விரிவாக கொண்டு போய் சேரணும், எல்லாருக்கும் சேர்க்கலாம். அதனால் இந்த டிகிரியை படித்ததுனால இதுக்கு தான் ஈக்குவலண்ட்டுன்னு போகணும், அந்த தடையெல்லாம் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் 50% என்ரோல்மெண்ட் பை 2030, அதாவது 2030க்குள்ளே 50% மாணவர்களை உயர்கல்விக்கு கொண்டு போய் சேர்த்துடணும். ஆனால் இந்த விகிதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இதெல்லாம் தாண்டிடுச்சு. 56 ஐ திங்க் 56% பேர் இதுக்கு முன்னாடி வந்த ஒரு கால்குலேஷனில் இருக்குது. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க நீங்கள். அதுக்கு அடுத்தது 4 இயர் இன்டகிரேட்டட் பிஎட் அப்படிங்கிறத 4 வருட பிஎட் கோர்ஸை கொண்டு வராங்க. அதாவது டிகிரியோடு சேர்த்து பிஎட். தனித்தனியாக படித்தா 3 வருஷம் டிகிரி ப்ளஸ் 2 வருஷம் வந்து நம்ம பிஎட் படிக்கணும். இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு, நிறைய கல்லூரிகளில் அது நடத்தப்பட்டு இருக்கு. ஸோ அதேமாதிரி யூஜிசி வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நிறைய புதிய விதிமுறைகள் கொண்டு வராங்க. பிஹெச்டி படிக்கிறதுக்கு நிறைய விதிமுறைகள், எம்ஃபில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஹையர் எஜுகேஷனுக்காக விதிமுறைகள்லாம் இந்த என்பிஏ சார்பாக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020ஓட ஒரு முக்கிய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து ஆசிரியர் கல்விக்காக புதிய கலைத்திட்ட கட்டமைப்பை வந்து இவங்க ஏற்படுத்துகிறாங்க. அதான் நியூ கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் சொல்லிட்டு நேஷ்னல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் ஒன்று இருக்குது, NCTE. அவங்களோட சேர்ந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 4 இயர்ஸ் பிஎட் கோர்ஸ், இன்டகிரேட்டட் பிஎட் கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க டிகிரியோட. அதுக்கப்புறம் வந்து பிஎடெல்லாம் செமஸ்டர் பேட்டர்னாக மாற்றிருக்காங்க. அதில் நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. ஒரு கல்லூரியில் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கொடுக்கப்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மதிப்பீட்டு சீர்திருத்தம், அசஸ்மெண்ட் ரிஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு இறுதியில் அடைவுத் தேர்வு மாதிரி ஒரு தேர்வை வச்சு அந்த தேர்வை வந்து ஸ்டேட் சென்சஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்தணும்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து தமிழக அரசு எதிர்த்துட்ருக்கு. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தேர்வு வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொமோட் இந்தியன் லாங்குவேஜஸ். இவர்கள் வந்து மும்மொழி கல்விக்கு வந்து முக்கியத்துவம் இந்த என்பிஏயில் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆங்கிலத்தை தவிர்த்து இந்திய மொழிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அதுவும் பிரச்சனை இங்கே தமிழக அளவில் எதிர்த்து போயிட்டுருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் மூலமாக RTE, SSA, RMSA, சமக்ர சிக்ஷா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற திட்டங்களையும் இன்னும் நடைமுறைப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது ஸ்டேட் பாலிசிஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி. தமிழ்நாட்டில் வந்து மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2022 ரிட்டையர்டு ஜட்ஜு முருகேசன் ஐயா அவர்களை வந்து தலைமையாக வச்சு ஒரு 12 பேர் அடங்கிய ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, மாநில அரசுக்கு தமிழ்நாட்டில் வந்து தனி கொள்கை இருக்கணும், அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லிட்டு மத்திய அரசு புதிய கல்விகள் கொண்டு வந்ததில் சில முரண்பாடுகள் இருக்கிறதுனால இவங்க தனியாக மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறத ரெடி பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 லாங்குவேஜஸ் சிஸ்டம். அவங்க மும்மொழி கொள்கை சொல்லும்போது நாங்கள் இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதும், அதே மாதிரி 3rd, 5th, 8th இருக்கக்கூடிய அந்த தேர்வுகளை வந்து வேணாம், கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்படி வந்து ஆப்போஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக நாங்கள் மாநில கல்விக் கொள்கை ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு
நம்ம தமிழக அரசு வந்து மாநில கல்விக் கொள்கை தயார் பண்ணி அரசுக்கிட்ட அந்த குழு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அது இன்னும் நடைமுறைப்படுத்தப்படலை. அது இன்னும் வரும்பொழுது தான் அதை பற்றின முழுமையான தகவல்கள் நமக்கு என்னென்ன பரிந்துரைகள் அது என்ன ஏற்றுக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மாநில அரசுடைய பங்கு இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசு என்ன திட்டங்கள் கல்விக்காக கொண்டு வந்தாலும் அதை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்துவாங்க. மத்திய அரசு கொடுக்குற நிதி மூலமாக இங்கேருந்து நடைமுறைப்படுத்தப்படும். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 60-40லாம் தருவாங்க. அதாவது இல்லைனா சில டைம் 75-25% தருவாங்க ரேஷியோ. அதாவது ஒரு திட்டம் புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது நாங்கள் 75% தருவோம், நீங்கள் ஒரு 25% பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது, அங்கேருந்து வர எஸ்எஸ்ஏவாகட்டும், ஆர்எம்எஸ்ஏவாகட்டும், இது எல்லா ஸ்கீமையும் கொண்டு வரது, சமக்கர சிக்ஷாவாகட்டும் எல்லாம் நடைமுறைப்படுத்துறது வந்து மாநில அரசுடைய வேலை. இது மட்டும் இல்லாமல் மாநில அரசுன்னு பார்த்தோம்னா நிறைய கொள்கைகள், ஒவ்வொரு மாநில அரசுக்கும் கொள்கைகள் நிறையா இருக்குது. அவங்க நலத்திட்டங்கள் நிறையா தர்றாங்க. இப்போ தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, புக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, முன்னாடி லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி இப்போ ஒரு 18-20 வகையான நலத்திட்டங்கள் இருக்குது. பெற்றோர் இழந்த மாணவர்களுக்கு நிதி உதவி தர்றாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸ்கீம்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் மாநில அரசு கொள்கை சார்பாக எந்தெந்த வகுப்புக்கு தரப்படுது அப்படிங்கிறதும் இதில் வந்துடும். ஸோ இதில் நாம் பார்க்க போகிற இந்த வீடியோலேயே 2வது தலைப்பு என்ன அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், அரசியலமைப்பு விதிகள் கல்வி தொடர்பானவை எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு கல்வி தொடர்பானவங்க 2 விதிகள் நல்லா ஞாபகம் வரணும். 21A, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 45. 21A நம்ம ஏற்கனவே ஆர்டிஏல நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ ஆர்டிகல் 45 இதை பார்த்துக்கோங்க. ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் 6 to 14 years அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, 6லேருந்து 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாருக்கும் இலவச கட்டாய கல்வியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 45 நமக்கு வந்து சொல்லிடுறாங்க. இது வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்போதே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 30 இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எஜுகேஷன் டு மைனாரிட்டிஸ் அப்படின்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மின் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்கிறோம். அதாவது அந்த சிறுபான்மையினர் வந்து கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தி அவங்க நிர்வகிக்கலாம், அதுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்கிறது தான். ஏன்னா சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, நம்ம பார்க்குறோம் கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸ்லாம் தனித்தனி நிறுவனங்கள் வச்சு நடத்துகிறாங்க இல்லையா, அதுக்கு இந்த விதி வந்து இடம் தருது. அடுத்து அதோட தொடர்ச்சியை ஆர்டிகல் 29(1) அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாங்குவேஜ் சேஃப்கார்டுக்காக கொண்டு வந்திருக்கிறது. இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் தாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் என்ன மொழியை அவங்க பின்பற்றுறாங்களோ அந்த மொழியை பின்பற்றவும், அந்த மொழியை பாதுகாக்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கவும் அவர்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஆர்டிகல் 29(1) சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 15 இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ராஹிபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் சிட்டிசன் பேஸ்ட் ஆன் ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். அதாவது இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் இந்த கீழ்கண்ட காரணங்களுக்காக அவங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவர்களை பாகுபாடோ வேறுபடுத்தியோ பார்க்கக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது மத அடிப்படையிலையோ, நீ ஜாதி அடிப்படையிலையோ, பாலினத்து அடிப்படையிலையோ, இல்லை நீ இந்த இடத்துல வந்து பிறந்துட்ட அப்படிங்கிறதுனாலையோ அவங்கள வந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது, அனைவரும் சமம் அப்படின்னு சொல்ல வர்றது தான் இந்த ஆர்டிகல் 15 பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 17 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அபாலிசஸ் அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தீண்டாமையை தடுக்குது இந்த ஆர்டிக்கல் வந்து. அடுத்து ஆர்டிகல் 46 இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, வீக்கர் செக்ஷனில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது ஷெட்யூல்டு கேஸ்டாக இருக்கட்டும், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸாக இருக்கட்டும், இந்த பழங்குடியினர் இல்லைன்னா பட்டியல் சமூகத்தினர் இவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு கல்வி கொடுத்துடணும், சுரண்டல் அவங்க மேலே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த ஆக்ட் தான் வந்து இந்த ஆர்டிகல் 46. அடுத்தது ஆர்டிகல் 28 மதச்சார்பின்மையை அடிப்படையாக வச்சது. நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஷால் பி ப்ரொவைடட் இன் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோலி மெயின்டைன்ட் அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபண்ட்ஸ் எக்ஸப்ட் சம் ட்ரஸ்ட். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அரசுக்கிட்ட 100% முழுமையாக நிதி வாங்கிக்கிட்டு கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய நிறுவனங்களில் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த மத தொடர்புடைய போதனைகள் வகுப்புகள் கூடாது அப்படிங்கிறது வந்து இந்த ஆர்டிகல் 28 சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில நிறுவனங்களுக்கு வந்து விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுவுமே அரசு நிதியை 100% வாங்குறவங்களுக்கு விதிவிலக்கு கிடையாது. அதுபோக மற்ற கல்வி நிறுவனங்கள் அரசுக்கிட்ட நிதி வாங்காமல் நடத்துகிற நிறுவனங்களுக்கு வந்து இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஆர்டிகல் 350A தாய்மொழி வழி கல்வி. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த மதர் டங் அட் த பிரைமரி ஸ்டேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் பிலாங்கிங் டு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி குரூப்னா மொழியியல் சிறுபான்மையினர் யார் இருக்கிறாங்களோ அந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய தொடக்க கல்வியை
அவங்களுக்கு என்ன தாய்மொழியோ அதிலேயே கொடுக்கலாம். ஏன்னா வேற்றுமொழி கொடுக்கும்போது அவர்கள் கல்வி கற்கிறதுல சிரமம் ஏற்படலாம். அதனால அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தாய்மொழியோ அந்த தாய்மொழி வழி கல்வியிலேயே அவங்க தொடக்க கல்வியை முடிக்கிறதுக்கான உரிமை இந்த சட்டம் வழியா அவங்களுக்கு கொடுக்கப்படுது. மொழியியல் சிறுபான்மையினர்னா யாருன்னா, குறைவான மக்கள் ஒரு மொழியை பேசுவாங்க. அந்த மொழியில இருக்கிறவங்க தான் வந்து மொழியியல் சிறுபான்மையினர். ஏன்னா இப்போ வந்து பெரும்பாலானோர் பேசுகிற மொழி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. தாய்மொழி வந்து வேறு நாட்டிலேருந்து வந்திருக்கலாம், வேறு ஊர்லேருந்து வந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து மொழியியல் சிறுபான்மையினர் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதோட இந்த நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் எஜுகேஷன் முடிச்சிருக்கோம். ஸோ இதில் கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு இதே மாதிரி ஏற்கனவே கொடுத்த மாதிரி ஒரு 20-25 கேள்வி இருக்கக்கூடிய ஒரு குயிஸ் வந்து நான் தரேன். பேலன்ஸ் சாப்டர்ஸில் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு சாப்டரோட நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.